ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின பயங்கரமான சம்பவம் என்னென்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதியோட எபிசோட் முதல்ல எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு எது சூப்பராக இது செம்மையாக இருந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப தப்புங்க, இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாசான சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் விஜய் சேதுபதி பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்கணும். என்னென்னா எஃப்ஜேவோட அந்த ரவுடித்தனம், எஃப்ஜேவோட பேசுகிற விஷயங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் பெருசாக கண்டுக்கவே மாட்டாரு தெரியல. இன்றைக்கும் ஆனால் வச்சு செஞ்சார், ஆனால் இன்னும் வச்சு செஞ்சுருக்கணும். என்னென்னா இன்றைக்கி இந்த குறும்படத்தை போட்டிருப்பாங்க, அதில் எஃப்ஜே என்ன பண்ணியிருப்பார் லாஸ்ட்டாக, அதாவது சபரி கால் அவ்வளோ நேரம் அவ்வளோ வாட்டி மிதிச்சும் 5-6 வாட்டி தள்ளியும் கண்ணில் அடிபட்டும் அந்த பொண்ணு வின் பண்ணியிருப்பார். அந்த வின்னிங்க்கு எஃப்ஜே சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போ அதை குறும்படத்தை முடித்தவொடனே எஃப்ஜே எந்திரிப்பார். இவர் கேட்பார் நம்ம விஜய் சேதுபதி, அங்கே எந்த குட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு. அப்படியே ஒரு மாறி நின்னார். அங்கே இதே வேறு யாராவது இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி குட்டு சொல்லியிருப்பீங்களா? நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னாரு. என்னத்தை சொல்லியிருப்பீங்க? அப்படி சபரி என்னத்தை பண்ணாருன்னு நீங்கள் போய் குட்டுன்னு சொன்னீங்கன்னு கேட்டார். அதாவது அவர் சொல்ல என்ன டேஷ் பண்ணார் அந்த குட்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இதே அங்கே கண்ணியோ இல்லை மற்றவங்களோ இருந்து தான் பண்ணுவீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஓகேண்ணே அப்படின்றாரு. இன்னும் ஓகே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டார். இப்போ ஆதரை ஒரு வாட்டி இது பண்ணும்போது ஓகே அப்படின்னு இன்னும் ஓகே அப்படிங்க பாருல, அந்த மாதிரி அவருக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே இங்கே பாருங்கள், என்னையை டேக்கிள் பண்ணுற வேலை நீங்கள் வச்சுக்காதீங்க எஃப்ஜே. அப்படி இல்லைண்ணா அப்படின்னா ஓகே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன வின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா, உங்கள் திமுறை உங்கள் திறமையை இங்கே காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அப்படியே கம்முன்னு உட்காண்டார். ஆனால் உட்காரும்போது உணர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா எஃப்ஜே எப்பயும் உணர்ற ஆளும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவனாவது அடுத்தது எக்ஸ்ட்ரா தோசை கேட்கட்டும் வாயை உடச்சிடனாரு. அதுக்கு இது வரைக்கும் பேசவே இல்லை. மேபி நாளைக்கு சண்டே அவர் பேசுவாருன்ற நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இவர் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவரோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீறி போயிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.